இந்த ஊரை சொல்கிற போது ஆரணி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நாங்கள்லாம் தெற்கு பகுதியை சார்ந்தவங்க. இப்போ அவங்க செல்லக்கண்ணன் அவர்களும் மலர்விழி அவர்களும் அவங்க நாகர்கோவிலிருந்து வர்றாங்க. அநேகமாக அதுதான் இந்திய தாயினுடைய காலடி போல் இருக்கின்ற அந்த கன்னியாகுமரி இருக்கிற இடம். இது வடக்கு பகுதி. இங்கே இந்த பகுதியிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் ஆரணி அப்படின்னொன்னே எத்தனை பெரியோர்கள். இது வேலூர் மாவட்டம், ஆரணி தாலுகா. வேலூர் மாவட்டமா? ஆமாம். ஒவ்வொரு நாளும் மாறும். நம்ம படித்த படிப்புக்கு அவ்வளோதான் சொல்ல முடியுது. ஏன்னா தினம் 2 பிரிச்சுக்கிட்டே இருந்தால் நானும் என்ன தான் செய்வேன். அது பழசு, இது புதுசு அப்படிங்கிறோம்ல. அது மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் அதுவே பெரிய சிறப்பு தான். ஏன்னா திருவண்ணாமலைங்கிறதுக்கு பழைய இதில் என்ன பேருங்கன்னா கல்வெட்டுக்கெல்லாம் அண்ணா நாடுன்னு பேரான். பாருங்க, பேர்லேயே இருக்குது அண்ணா. பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு பகுதியை உடையது. அந்த பகுதியை சேர்ந்தது. இங்கே பெரும் சான்றோர்கள், குறிப்பாக ஆரணி குப்புசாமி முதலியார்னு சொல்லி அந்த காலத்தில் அற்புதமான மர்ம நாவல்கள் எழுதக்கூடியவர். அவர் எழுதின எத்தனையோ நாவல்கள் படமாக வேறு வந்திருக்குது. அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் இந்த வேலூர் மாவட்டத்தை சுற்றி ஒரு காலத்தில் இருந்தபோது எத்தனை பெரிய மக்கள் இங்கே பிறந்திருக்கிறாங்க. வந்தோடனே கூட கேட்டேன், மு வரதராசனார் அவர் பிறந்தது இந்த பகுதி தான். அதே போல் நம்முடைய கிருபானந்த வாரியார் சாமி காங்கேயநல்லூர் இந்த பகுதி தான். அறிஞர்கள், சான்றோர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் நிறைந்த இந்த மாவட்டம். இதில் இன்றைக்கு எங்களுக்கு பேசுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எல்லாரையும் மீண்டும் வணங்கி இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாழ்க்கை என்பது இனிய பூந்தோட்டமா நெடிய போராட்டமானு கேள்வி கேட்டு, இனி நெடிய போராட்டம் தான் பேச 2 ஆண்கள் வந்திருக்காங்க, இனிய பூந்தோட்டம்னு பேச 2 பெண்கள் வந்திருக்காங்க. இப்போ கூட நீங்கள் கேட்பீங்க, ஏன் இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள்னு. இருக்கட்டுமே, பெண்கள்னா பூந்தோட்டம், அதான் பெரிய சிறப்பு. இப்போ இந்த பாருங்க, என்ன அழகாக வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இவங்களுடைய அந்த வருகை, முகப்பொழிவு, சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தா பூந்தோட்டமாக இருக்குது. இவங்க யார்? போராட்டத்துக்கான தயாராக இருக்கிறாங்க. போராட்டத்துக்கு மேக்கப் போட்டால் போவாங்க இல்லை, அங்கங்கே வடுக்கள் இருக்கணும். அப்படியே நீங்கள் அப்படி கூட மேக்கப் போட்டு வந்திருக்கலாம். பல போர்க்களங்களை கண்டவங்க நாங்கள், பட்டிமன்ற மாதிரி தான் அப்படி சொல்லலாம். அப்போ ஆண்களுக்கு வீரம் என்றும் பெண்களுக்கு அழகும் இளமையும் பெருமையும் என்றும் இருக்கிறோம். இன்னும் குறிப்பாக மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி பெண்களுக்கு எப்படி இருக்குது? அதில் பூந்தோட்டம்ங்கிற அணியில் அவங்க பேச இருக்கிறாங்க, போராட்டம்ங்கிற அணியில் இவங்க பேச இருக்கிறாங்க. இப்போ நான் பேச வந்திருக்கவங்கள நான் சுருக்கமாக அறிமுகம் பண்ணுறேன். எப்படின்னா, வாழ்க்கை என்பது நெடிய போராட்டம் தான் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறதுல அதில் முதல்ல பேச இருக்கிறவர் அவர் தான் நாஞ்சில் நாவரசு. நாஞ்சில் நாடுங்கிறது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் அவருக்கு சொந்த ஊர். நல்ல பேச்சாளர், இனிமையாக பாடுவார். அதெல்லாம் காட்டிலும் தான் வாழ்க்கையில் சில குறிக்கோள் வச்சிருக்கிறார். தான் சம்பாதிக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், கல்வி கற்க முடியாதவர்கள் என்று அத்தனை பேருக்கும் தயங்காமல், அதுபோக என்ன செய்வார்னா ஓடி சென்று உதவக்கூடிய தன்மை உள்ள ஒரு நல்ல மனிதர். அப்படியான செயல்பாடுடையவர். அத்தகைய பெருமையுடைய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். போராட்டம் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. ஆமாம் என்று பேசுவதற்காக அவர் அந்த கடற்கரைன்னு சொன்னால் இவர் வந்து கிழக்கு கடற்கரையிலேருந்து வர்றார். இவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இப்போ நாங்கள்லாம் எங்களுடைய மேடை அனுபவத்தை சொல்கிற மாதிரி இவருடைய மேடை அனுபவம் எப்படின்னா, இப்போ நான்லாம் மேடையில் மைக்கில் வெறுவாயில் பேசி, மைக்கில் பேசி, வானொலியில் பேசி, தொலைக்காட்சியில் பேசி வந்திருப்பேன். இவரை பொறுத்த மட்டும் தொலைக்காட்சி இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. விசு அவர்களுடைய அரட்டை அரங்கத்தை அமைச்சு கொடுத்து நல்ல பேச்சாளராக அனைத்து நாடுகளுக்கும் சென்று வந்த பெருமை இளம் வயதிலேயே இவருக்கு உண்டு. இப்போதும் அந்த நிகழ்வுகளை அமைப்பதும் நன்கு பேசுவதும் யாவரும் கேளிருங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய புதியுகம் தொலைக்காட்சியில் வந்து என்னை வச்சு அந்த நிகழ்வை நடத்துகிறாரு. அப்போ அவர் ஊர் ஊராக
அறிமுகப்படுத்தின இளைய தலைமுறையினுடைய எண்ணிக்கை உண்மையிலேயே ஆயிரக்கணக்கில் தாண்டும் என்று சொன்னால் அந்த பெருமை அவரைத்தான் சாரும். எப்படி நீங்கள் மரம் நட்டு இயற்கையை வளர்த்தீர்களோ அதுபோல நீங்கள் நெல் விளைவித்தீர்கள் என்றால் அவர் சொல்வேந்தர்களை உருவாக்கி காட்டினார். அத்தகைய பெருமையுடைய அறந்தாங்கி அண்ணா சிங்காரவேல் அவர்கள் இங்கே போராட்டமே என்று பேச வந்திருக்கிறார். பூந்தோட்டம் தான். எப்படி பூந்தோட்டம்? வாழ்க்கையினுடைய இனிய நிகழ்வுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்து மகிழ்றது. ஒரு நல்ல நாள் அப்படின்னா அந்த வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேதியே கிழிக்காமல் இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. கார்த்திகை அன்னைக்கு எப்படி விளக்கு வச்சு வேண்டியவங்கெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுவோமோ அதுபோல் மகிழ்ச்சியான பொழுதுகள் எல்லாம் எங்களுக்கு எப்படிப்பட்டவை அதை பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையிலிருந்து வருகிறார்கள். தர்மபுரம் ஆதீனம் கல்லூரியை சேர்ந்தவர்கள், எம்ஏ எம்ஃபில் பட்டம் பெற்றவர்கள், விரைவில் பிஹெச்டி பட்டம் பெறுவதற்காக தயாராக இருக்கின்ற பேராசிரியை டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பூந்தோட்டமே என்று பேச வந்திருக்கிறார்கள். அடுத்து இருப்பவர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் செல்லாத இடம் இல்லை. எப்படி நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் அது பாடல் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லுவோமோ அது மாதிரி இவங்க பாடாத மேடை இல்லை, போகாத ஊர் இல்லை. 30 நாள் மாதத்தில் இருந்தால் 32 நிகழ்ச்சி பேசக்கூடிய ஒரு வல்லமை உண்டு அவர்களுக்கு. அது காரணம் அவர்களுடைய குரல் இனிமை மட்டும் இல்லை, நல்ல நகைச்சுவை உணர்வும் கூட. இத்தகைய பெருமை கொண்ட நம்முடைய நாகர்கோயிலை சேர்ந்த கவிஞர் மலர் விழி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் பூந்தோட்ட அணி, இந்த 2 பேரும் போராட்ட அணி. ஒரு வழியாக பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னும் இருக்கோ? ஆமாம். ஏன்னா நம்ம வாட்டுக்கு அந்த அணி இந்த அணின்னு அந்த எந்த அணி அங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 2மே பட்டிமன்ற அணி தான், தமிழ் அணி. வேற ஒன்றும் பயந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ யாருக்கு எந்த அணின்னா யாருக்கும் தெரியல. அப்படி இருக்குது அணித்தலைவர்கள். அதனால் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளே பேசி முடிச்சிங்கன்னா நல்லது. 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே பேசுங்க. பேச வேண்டியது உங்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது இது. என்ன மணி லீவு அன்னைக்கு இல்லை, நான் மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் தப்பு இல்லை. ஒரு 2 பேராக போங்க. குபீர்னு போய் என்னைய பயமுறுத்தக்கூடாது. சில ஊர்கள் நான் பார்த்துருக்கேன் 50 பேராக கிளம்புறது. போகிறப்ப சும்மா போகிறதில்ல, போகாத பட்டிமன்றம் போட்டுக்காங்க இல்லை சொல்கிற விஷயம் சொல்லி வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ முந்தி மாதிரி கிடையாதுங்க. இப்போல்லாம் எந்திரிச்சு போகிறதுக்கு 1000 வசதிகள் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? வெறும் ஃபோனை காலில் அப்படியா அப்படின்னு கிளம்புறது. முந்தியெல்லாம் எந்திரிச்சு போக சங்கடப்படுவோம், முன்னாடி உட்கார கூச்சப்படுவோம். சச்சா எந்திரிச்சு போகக்கூடாது பேச்சாளர் இதுக்கு இப்போ அப்படியே வேண்டியதில்லை. இதை எடுத்து காலில் வச்சா போதும். உடனே கூட உட்காந்துருக்கு என்னையமானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே என்ன பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க கூட்டமாக போகிறதுக்கு. அதனால் நீங்கள் யாரும் போக மாட்டீங்க, நல்லா எங்களுக்கு தெரியும். மகிழ்வாக இருப்பது பூந்தோட்டம், மகிழ்வாக இருப்பதற்காக முயல்வது போராட்டம். அடிப்படை இதுதான். ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம ஒரு ஒன்லைன் ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். வீடுகளில் வெளியில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கடவுளே எனக்கு எல்லாமே வராத ஒரு நிலை அப்படிலாம் இருக்காதுங்க, வரணும். இப்போ ஒரு ரயில் விபத்தை சந்திக்கவே இல்லை, நல்லா சொன்னால் ஆக்சிடெண்ட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்க. சார் பிரமாதம் போயிருக்கு போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கிளம்பவே இல்லைன்னு அர்த்தம். அது கிளம்பியிருந்தா தானே ஓடிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு எல்லாம் கிடைக்கணும். இப்போ வீட்டு பகவான் முதற்று உலகு ஆரம்பிக்கிறப்ப தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கு இல்லை, அமெரிக்காவுக்கு இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்குமா சேர்ந்து இந்த திருக்குறளை சொல்கிறேன். எப்படி ஒரு விஷயத்தை உலகத்தில் எவனும் கண்டலைங்க, இது உலகத்திற்காக. அதனால தான் திருக்குறளில் தமிழ் என்ற சொல் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் என்ற சொல் இல்லைன்னா அர்த்தம் இது நமக்காக மட்டுமில்லை, இது உலகத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் பிரதமர் சொல்றாருல்ல. அதுபோல திருவள்ளுவர் ஒரு முன்மொழிஞ்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நிறைவா என்ன சொல்றாங்க தெரியுமா? குடும்பம் நல்லா இருக்குன்னா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வரணுமா. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஊடுதல்னா என்னன்னா, ஊடல்னா என்னன்னா சின்னத பொய்க்கோபம்ங்கிறான், அதுக்கு பேரு. நிலைக்க கூடாது, அப்படியே கொஞ்சம் வந்துட்டு அது சரியாயிடணும். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். எப்படி
வீட்டில் எப்படி சண்டை வருது, ஏன் சண்டை வருதுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ராசி பலன் படி பார்த்தா கூட தெரியாது. ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவர் வாட்டு பேப்பர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த அம்மா வந்த உடனே முதல் கேள்வி கேட்கும், அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படிங்கும். இவருக்கு என்னைக்குன்னு மறந்து போகும். என்னைக்கு அப்படிம்பாரு. அது மறந்து போச்சா, அது மறந்து போச்சா. உடனே பதிலுக்கு ஒரு சுதாரிச்சுக்கிட்டு, அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படிம்பாரு. சரி, நான் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப அந்த பைய கேட்பாங்க, என்னடா சொல்லி தெரிஞ்சீங்க, இப்படி பர்ம சண்டையை போட்டு என்னன்னு கேளுவா. கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் ஓடியாந்து இருக்க பிள்ளைய. நீ எத்தனாவது ரேங்குன்னா சில பேர் அதுக்கு பிறகு பேசவே மாட்டாங்க. அதான் ஆண்கள்கிட்ட வந்து சம்பளத்தை கேட்கக்கூடாது, பெண்கள்கிட்ட வந்து வயசை கேட்கக்கூடாது, மாணவர்கள்ட்ட எவ்வளவு மார்க்குன்னு கேட்கக்கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது வீட்டுக்கு போன உடனே இந்த வட்டம் ஃபெயிலாம்ல நீயே அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன ரேங்க்கு அதையும் கேட்கக்கூடாது. கணவன் மனைவி உட்கார்ந்துருக்காங்க. மனைவி கேட்டாங்க கணவன்கிட்ட, ஏங்க ஏங்க சொர்க்கத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாதாம்ல. அவன் சிரிச்சிருக்கான், ஏ லூசு, அதனாலதான் அதுக்கு சொர்க்கம்னு பேரு அப்படின்னு இருக்கான். அப்புறம் அங்க போய் ஓம் முடியார் பையன். அந்த அம்மா விடலை. அப்படி என்ன மாமா சொர்க்கத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்ட? ரம்பா, ஊர்வசி, மேனகை, திலோத்துமை எல்லாம் மாமா மாமான்னு ஒடியார் வழுக. அப்படியே அப்படியா? நான் எங்க மாமா போவேன் அப்படின்னு கேட்டுச்சு. நீ நரகத்துக்கு தான் போவேன். அப்போ அந்த அம்மா விட மாட்டேங்குது. அப்படி நரகத்தில் என்ன மாமா இருக்குன்னு கேட்டுச்சு. நான் போறோம்ல நரகம், அங்க என்ன இருக்கும்? உனக்கு நரகத்தில் குரங்குதான் இருக்கும். உடனே அந்த அம்மா முதுகில் அடிச்சிச்சு கணவரை வேலை செல்லம்மா, பாங்க மாமா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் அழகி அங்கேயும் அழகி, எங்களுக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கா. இது அதுக்கு வாயை பற்றி சும்மா இருக்க வேண்டியதான? எப்படி இது பார்த்துருப்போம். போராட்டம் இது வீட்டில் நடக்கும், வெளியில் சொல்லலாம். பூந்தோட்டம் சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இப்போ நீங்கள் நம்முடைய பழைய கடிதம் ஒன்று எடுத்து பெட்டியிலிருந்து பார்த்தோம்னா, நம்முடைய நண்பன் நமக்கு எழுதின கடிதமோ ஆசிரியர் நமக்கு தந்த பாராட்டு கடிதமோ இருந்துச்சுன்னா எடுத்து படிக்கிற போது ஒரு வினாடி கூடு விட்டுக்கு கூடு வாஞ்ச மாதிரி 10 வயதுக்குள்ளே போயிட்டு திரும்பி வருவாங்க. அப்படியே பிள்ளைகளுக்கு கூட காட்டுவோம் பெருமை. எங்கள் வாத்தியார் எழுதி கொடுத்துருக்க விஷயத்தை போய் பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது கிடைக்குமா? இதெல்லாம் பூந்தோட்டமான நிகழ்வுகள். ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், முடித்த உடனே கோயம்புத்தூரில் எல்லோரும் வந்து கையெழுத்து வாங்குறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவருங்க கூட்டத்தை விளக்கிட்டு வர்றார். 80-85 வயசு இருக்கும். அவர் பார்த்தோன்னே பயந்துட்டான்னு. ஏன் தெரியுங்களா? அந்த காலத்தில் வாத்தியார்கள் கையெழுத்து சரியில்லைன்னா இங்கே அடிப்பாங்க. இந்த ஸ்கேலை இப்படி திருப்பி வச்சு இங்கே அடிப்பாங்க. அடிப்பாங்கன்னு சொல்கிறதே ஆச்சரியம். இப்போ அடிக்க முடியுமா? அடிக்க வேண்டாம், உத்து பார்த்தா போதும், கொலை முயற்சி அப்படின்றாங்க. உடனே போலீஸ் வேன் வந்துடுது, கையில் இப்படி அடிப்பார். அதுவும் வாத்தியார் கண்டா நமக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஒரு வாத்தியார் நிற்கிறாருன்னா நான்லாம் உட்கார மாட்டேன் இப்போ வரைக்கும் தான். இதை இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு வாத்தியார் பஸ்ஸில் ஏறினார். பஸ்ஸுக்குள்ளே உட்கார்ந்துருந்த ஒரு பையன் படார்னு எந்திரிச்சான். அவன் தோலை பிடிச்சி அமுக்குனார். அதெல்லாம் வச்சுக்கிறாரு, அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் தான். திரும்ப பஸ்ஸு போச்சு, திரும்ப எந்திரிச்சான். சொன்னா கேளு, உட்கார். 3வது தடவை அமுக்குனார்ல, அவன் அழுதுட்டான். நான் செஞ்சிலே இறங்க வேண்டியவனியா, அமுக்கி அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், நான் திருப்பியா போவேன், நம்மளா நினச்சிக்கிறதா? இப்போ வாத்தியார் வந்தார்ல, நான் உடனே படார்னு அவர் காலை தொட்டு வணங்கி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொல்லிவிட்டுருந்தா நான் யார்த்தையாவது கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன் ஆட்டோகிராஃப்னு. அவர் உடனே எனக்கு இல்லைடா, என்னை நான் தான் சொல்லுவார், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்னை சொல்லார், எனக்கு இல்லைடா என் பேரனுக்கு போடுறான், வாங்கி கையெழுத்து போட்டேங்க. பார்த்துட்டு இன்னும் திரும்பலடோய் அப்படின்னாரு என்னைய. என் கையெழுத்தை பார்த்தவர் இன்னும் திரும்பலடோய். எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? வாத்தியார் சொன்னபோது எனக்கு என்ன பெருமை, ஜனாதிபதியிடம் பரிசு பெற்றதை போல நான் மகிழ்ந்தேன் என்றால் இந்த அனுபவம் கிடைக்குமா? இதெல்லாம் சாதாரணமே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் வகுப்பில் கூட பார்த்தீங்கன்னா, எப்போ வகுப்பு அமைதியாக இருக்கும்னா, இந்த எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறோம் பார்த்தீங்களா,
நீங்களும் படிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ எல்லாம் பட்டம் வாங்கியிருப்பீங்க. வகுப்பு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் எதுன்னு பார்த்தா அந்த நேரம் தான். கொண்டு கொடுப்போம். 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி அழுகுது. 2 மார்க் போச்சு. 12 மார்க் வாங்கிட்டு ஒருத்தங்க கேட்கன்னு சிரிக்கிறான். ஒரு கோபத்தில் கேட்டார் வாத்தியார், இல்லையே லூசு பழைய 98 வாங்கிட்டு பொம்பளை பிள்ளை அழுகுது, நீ 12 வாங்கிட்டு சிரிக்கிற, வெக்கமா இல்லை? அவன் சொன்னா அந்த 12 எப்படி போட்டாங்கன்னு தெரியல, நான் ஒன்றுமே எழுதலை, யாரோ ஒரு பைய படிக்காமல் திருத்திருக்காங்க, யார் எங்களுக்கு தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்தவன். ஒரே ஒரு கேள்வி, இப்படி நடக்குமா? படிக்காமல் திருத்த முடியுமா? நான் கேள்விப்பட்டதுங்க, உண்மையான எனக்கு தெரியல. இந்த சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒன்று இருக்கும், அது என்ன தெரியுங்களா? எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேப்பர் திருத்த விடுவாங்க இந்த சம்மர் வெக்கேஷனில். அப்படி திருத்துறப்ப இந்த பக்கம் மேத்ஸ் வாத்தியார், இந்த பக்கம் எக்கனாமிக்ஸ் வாத்தியார், இந்த பக்கம் தமிழ் டீச்சர், இந்த பக்கம் இங்கிலீஷ் டீச்சர், அந்த பக்கம் தெலுங்கு வாத்தியார், அந்த பக்கம் இப்படி வரிசையாக எல்லாம் திருத்துவோம். பேப்பருக்கெல்லாம் வந்துருச்சு, திருத்த ஆரம்பித்தாங்க. இதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு, திருத்திக்கிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்க, சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா எப்படி திருத்துறது? திருத்திக்கிட்டே அதுக்குள்ள அங்கே தெலுங்கு வாத்தியார் சும்மா உட்காந்துருக்காரு, பேப்பர் கட்ட காணோம். அந்த கிளார்க்கு தேடி தமிழ் வாத்தியார்ட்ட ஓடி வந்தாரு, சார் தெலுங்கு பேப்பர் சார் நீங்கள் திருத்துறது அப்படின்னு. உடனே சொல்லியிருக்காரு, நினைச்சேன் சார் நினைச்சேன். அதுக்குள்ள 30 பேப்பர் திருத்திட்டாரு. அப்புறம் அந்த ஆள் அள்ளி கட்டிட்டு ஓடிக்கொண்டு தெலுங்கு வாத்தியார் கொடுத்த உடனே அவர் வாங்கி பார்த்துட்டு சரியாத்தான் திருத்திருக்காரு அப்படின்னு இருக்காரு. அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு தெரியுதா? சரி போகட்டும், எப்படியே இருக்கட்டும். இப்போ வாழ்க்கையில் பூந்தோட்டமான நிகழ்வுகளும் உண்டு, போராட்டமான நிகழ்வுகளும் உண்டு. எது பூந்தோட்டம், எது போராட்டம்? அதுவும் நெடிய போராட்டம், இனிய பூந்தோட்டம். டைட்டில் அந்த முன்னாடி கூட அடைமொழியை பார்த்துங்க, அட்ஜெக்டிவ் பாருங்க. இப்போது வாழ்க்கை என்பது நெடிய போராட்டம் தான் என்று பேசுமாறு நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.